ஹே குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 7 ஜூலை 2026 செவ்வாய்க்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா புறநோயாளிகள் சிகிச்சைக்கு செயலியில் முன்பதிவு, ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் நாளை சோதனை முயற்சி அமல். ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், ஓகே, அப்பாயின்மெண்ட் இது வந்து லைக் ரொம்ப காலமாக இருக்குது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில். பட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இது கிடையாது, சரிங்களா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம போயிட்டு ஓபி சீட்டு வாங்கிட்டு, ஓபி பேஷண்ட்டாக இருந்தால் ஓபி சீட்டு வாங்கிட்டு நம்ம போவோம். ஏன்னா எமர்ஜென்சினா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு தான் அட்மிட் ஆகும் இல்லையா? அப்பாயின்மெண்ட்லாம் எதுவும் போட மாட்டோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அவுட் பேஷண்ட்ஸ் வார்டுக்கு வந்து இப்போது ஆப்பில் ஒரு ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நம்ம எப்போ வேணாலும் போகலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை அரசு மருத்துவமனைகளில் இப்போ செயல்படுத்த போகிறாங்க நம்மளுடைய தமிழக அரசாங்கம், சரிங்களா? ஸோ தமிழ்நாடு லெவல்லன்றதுனால நம்ம இதை முக்கியமாக பார்க்குறோம், சரியா? ஸோ என்ன ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NHM, ஓகே, தேசிய நலவாழ்வு குழுமம், அதாவது நேஷ்னல் ஹெல்த் மேனேஜ்மெண்ட், ஓகே. ஸோ ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட், ஸோ அவங்களுடைய ஆப் தான் அது, சரியா? அவங்க மூலிமா வடிவமைக்கப்பட்ட ஒரு ஆப்பு. அதில் வந்து இப்போதைக்கு ஒரு டெஸ்டிங் மட்டும் பண்ணுறாங்க, ஓகே, பைலட் ப்ராஜெக்டாக எடுத்து ஒரு 3 வீக்ஸ்க்கு. ஸோ அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா, அது ஸ்ட்ரீம்லைன் ஆச்சு அப்படின்னா, எல்லா மாவட்டத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனைகளையும் இது ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவாங்க, சரிங்களா? ஓகே, அடுத்து வந்தோம்னா, ஸோ ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கேஸ் தான். பட் நம்ம அந்த கேஸ் பற்றி நம்ம படிக்க வேணாம். பட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் மட்டும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த லோக் பால் அண்ட் லோக் ஆயுக்தா, ஓகே, அப்படின்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 2013ஆம் ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க, சரியா? சில கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ்னால. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊழல் பற்றி புகார் அளிக்கிறது, ஊழல் வழக்குகளை விசாரிக்கிறதுக்கான தனி அமைப்புகள், ஓகே, சென்ட்ரல் ஆஃபீஸர், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், மினிஸ்டர்ஸை பற்றி விசாரிக்கிறதுக்கு லோக் பால் இருக்குது. அதே மாதிரி தமிழக அரசாங்கம்னு சொல்கிறோம். ஸ்டேட்ஸ் பற்றி விசாரிக்கிறதுக்கு வந்து லோக் ஆயுக்தா அப்படின்னு இருக்கு, சரிங்களா? ஸோ இது எப்போ கொண்டு வந்தாங்கன்றதை மட்டும் நம்ம பார்த்துக்கிறதுக்காக நம்ம பார்க்குறோம். ஓகே, 13ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தின் மூலிமா தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டம் அப்படின்றது 2008 நவம்பரில் கம்ப்ளீட்டாக இம்ப்ளிமெண்ட் ஆச்சு, சரிங்களா? ஓகே, சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரதமர் அவர்கள் இந்தோனேஷியா நேற்று போயிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட 18ஆம் தேதி வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் ட்ராவலில் இருக்க போகிறாரு, ஓகே. ஸோ சாரி, 18ன்னு சொல்லிட்டு 11ஆம் தேதி வரைக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஜக்கார்த்தா நேற்று போய் இறங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து வந்து போகிறாரு, சரியா? ஓகே, ஸோ இதை நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்தோம்னா, ஓகே, நேற்று ஒரு டாபிக் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். என்னென்னா ஷியாமா பிரசாத் முகர்ஜி, ஓகே, அதாவது ஜனசங்கம் இருக்கு இல்லையா? ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபிக்கெலாம் முன்னோடியாக இருக்கக்கூடிய ஜனசங்கத்துடைய நிறுவனர், ஒன் ஆஃப் த நிறுவனர் வந்து பார்த்திங்கன்னா ஷியாம் பிரசாத் முகர்ஜி. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச முதல் தொழில்துறை வர்த்தக அமைச்சர், சரியா? அவர் தான், ஓகே, அந்த கவர்மெண்ட்டில், நேரு கவர்மெண்ட் அப்போது. ஸோ இவர் வந்து நிறைய ஒரு இதுலாம் பண்ணியிருக்காரு, நிறைய ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவருடைய 125வது பிறந்த தினம் வந்து நேற்று ஆக்சுவலாக, சரியா? ஸோ அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் நேற்று பார்க்கறதுக்கு. பட் இங்கே நம்ம பார்க்குறோம், சரியா? ஸோ அவருடைய பிறந்த நாள் நிறைய ஒரு அரசு மரியாதை எல்லாம் பண்ணப்பட்டிருக்கு, ஓகே, சரி. அடுத்து வந்தோம்னா, புதிய கூட்டுறவு ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்படும், அமித்ஷா அறிவிப்பு. ஸோ நாட்டில் புதிதாக கூட்டுறவு ஆயுள் காப்பீட்டு, அதாவது கோஆப்ரேட்டிவ் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து உருவாக்கப்படும் அப்படின்றத சொல்கிறாரு, சரிங்க. ஸோ இது எதை பேஸ் பண்ணி இந்த இது கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டுறவு அமைச்சகம், ஓகே, அதை கொண்டு வந்து 5 இயர்ஸ் ஆயிடுச்சு, ஓகே, 2021 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதே மாதிரி இந்த இந்த இது பேசிஸில் ஒரு காலேஜை வந்து கட்டியிருப்பாங்க குஜராத்தில், ஓகே, சரியா? அந்த குஜராத் மாநிலத்தில் ஒரு மாவட்டத்தில் கட்டியிருப்பாங்க காலேஜு. ஸோ அதுதான், அதை பேஸ் பண்ணி இப்போது இந்த புதிய கூட்டுறவு ஆயுள் காப்பீட்டு நிறுவனமும் வந்து தொடங்க போகிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க, சரியா? அதே மாதிரி ஷியாம் பிரசாத் முகர்ஜிக்கு ஒரு 125 ஃபீட் சிலை வந்து கொல்கத்தாவில் வந்து அமைக்க போகிறதா சொல்லியிருக்காரு, ஓகே, சரி. அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம். அவருடைய 125வது பிறந்த தினம் 125 அடி சிலை, சரியா? அடுத்து வந்தோம்னா, வேறு எதுவும் பெருசாக செய்திகள் இல்லை. செய்திகள் குறைவு தான் இன்றைக்கி. நாளைக்கு செய்தித்தாள் சந்திக்கலாம், ஓகே.
தேங்க் யூ.